கப் ரவை எடுத்து 10 நிமிஷம் ஊற வைக்கணும். 1 கப் ரவை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 கப் ரவைக்கு 1/2 கப் வந்து மோர் ஊற்றணும். அது தனியாக ஊற்றிக்கலாம், மோரா ஊற்றிக்கலாம், தயிரா ஊற்றிக்கலாம். நான் இப்போ 1 கப் ஃபர்ஸ்ட் ஊற்றேன், பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் தயிர் இருந்துச்சுன்னா 1/2 கப் வச்சுட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். தனியாக இப்போ தேவையான ஊற்றிக்கலாம். இன்னொரு 1/2 கப் மோர் என்கிட்ட இருக்கலாம், நான் ஊற்றிக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ரவை ஊறிச்சு. ஒரு 3 வெங்காயம் மீடியம் சைஸ் பொடி அரைஞ்சிருக்கேன். 1 ஸ்பூன் சால்ட், 2 சின்ன பச்சை மிளகா, பெருசாக இருந்தால் 1, அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இஞ்சி கொஞ்சம் துருவி வச்சிருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது உங்களுக்கு விசை வரல, இதாக வந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. போண்டா பதத்தில் இப்படி இருந்துச்சுன்னா போதும். கடையில் என்ன வச்சுருக்கேன், எல்லாம் கழிச்சு போடலாம். எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். வெந்தோடனே எடுக்கலாம். அது வேகத்துக்குள்ள நம்ம ஒரு சட்னி அரைச்சிக்கலாம். ரவை போண்டாக்கு ஒரு 1/4 கப் தேங்காய் எடுத்துருக்கேன். அது தேவையான உப்பு போட்டுக்கலாம். 3 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியும் அதிகமாகவும் அவங்களுக்கு தேவையான போட்டு அரைக்கலாம். கொஞ்சமாக உடச்சக்கடலை போட்டுக்கலாம், அரைக்கலாம். போண்டா 2 பக்கம் வந்துச்சு, எடுத்துடலாம். எடுத்தாச்சு, அட்டை போட்டுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரவை போண்டாஸ் ரெடி. சட்னி தொட்டுக்க சட்னி ரெடி, காஃபி ரெடி, எல்லாமே ரெடி. நம்ம காஃபி போட்ட நேரத்துக்குள்ள இந்த ஒரு ஈஸி ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். ரவை போண்டா வந்து மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாக